அரைச்சதை கொஞ்சமாக போட்டு காட்டுறேன். கொஞ்சம் தான் பார்க்கலாம், இல்லைன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். அதான் நமக்கு நல்லது. எடுத்தாலும் எடுத்து நம்ம சேஃபாகவே பார்த்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் அரைச்சிருக்கேன் பொங்கல், அதனால ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டுக்கு நம்ம ஹேர் ஆயில் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி எல்லா இன்க்ரீடியன்ஸும் உங்களுக்கு நான் காட்டித்தரேன். இது நாங்களே வீட்டில் ரெடி பண்ண தேங்காய் எண்ணெய். நாங்கள் தேங்காய் காய வச்சு நாங்களே அரைச்சி ரெடி பண்ணிட்டோம் நம்ம வீட்டுக்காக. இருக்கிற ஹேர்பர் இந்த ஃப்ளார் எதுக்குன்னா, பிளேட்டை அழகாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக வச்சுட்டேன். ஆனால் இது காய வச்சுருக்கேன். ஒத்த செம்பருத்தி தான் இது. பார்த்துருக்கீங்களா தெரியல, எவ்வளோ பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. இது என்ன தெரியுதா? ரியல் கரிசலாங்கண்ணி. இது மார்க்கெட்டில் கிடைக்கிது. இருந்தாலும் நிறைய பேருக்கு இது தெரியறதில்ல. இதோட இது பார்த்திங்கன்னா பூ இப்படி இருக்கும். தண்ணிக்குள்ளே தான் இது இருக்கும். கிராமத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும். தண்ணிக்குள்ளே நீர்நிலையில் அந்த வேரோடு அப்படியே இருக்கும், மேலே மேலே துட்டிடு. அது ஃபுல்லாக எடுத்துருந்தாச்சு. இது காலங்காலமாக நம்மளோட முன்னாடி உள்ளவங்க எல்லாருமே யூஸ் பண்ண ஹெர்பல் ஆயில். இதெல்லாம் அப்புறம் போட்டாலும் இதை கண்டிப்பாக காய்ச்சி மருதாணி இது மாதிரி 2-3 இன்க்ரீடியன்ஸ் காய்ச்சி போட்டு வீட்டில் யூஸ் பண்ணுவாங்க. இது கரிசலாங்கண்ணி ஃபஸ்ட்டு. இதுதான் என்னோட ரியல் ஹீரோயின் என்னென்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை நான் வீட்டிலையே போட்டு உலர்த்தி வச்சுருக்கேன். என்னென்னு தெரியுதா? ஒத்த செம்பருத்தி நிழல் காய்ச்சலாக போட்டு காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நம்மளோட 2வது ஐட்டம். ஓகேவா? சேர்த்துட்டோமா? நெக்ஸ்ட்டு நம்மளோட கத்தாழை. இவ்வளோ தேவையில்லை, தேவையான அளவு எடுத்துட்டு இது நம்ம தேவையான அளவு எடுத்துகிட்டா போதும். ஆக்சுவலி இதில் ஒரு பீஸே போதும். ஏன்னா நம்ம இன்க்ரீடியன்ஸ் நிறையா போகிறதுனால இதோட இதில் அதிகம் தேவைப்பட்டிருக்காது. இது என்னென்னா, நிழல் காய்ச்சலாக காய வச்ச கருவேப்பிலை. நெக்ஸ்ட்டு ஹேர் வாசமாக இருக்கிறதுக்கு வெட்டிவேர். இது உங்களுக்குலாம் தெரியுமான்னு தெரியல. இது காட்டு கசாலைன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இது இல்லாட்டினா இது யூஸ் பண்ணுறது தான். ஆக்சுவலி அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். இது ஒரிஜினல், இது காட்டு கசலான்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இப்போ இதில் ஏமாந்துட்டு இருக்காங்க. ஆனாலும் யூஸ் பண்ணுறது தான். இதுதான் ஒரிஜினல், இது டூப்ளிகேட். இதை உங்களுக்கு காமிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இது நான் ஃபில் பண்ணிட்டேன் அலசிட்டு. அதனால் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியோடு இருக்குன்னு நினைக்கிறேன். க்ளீன் பண்ணிக்கலாம். மருதாணி அடுத்த இன்க்ரீடியன்ஸ். நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம். நம்ம காய்ச்சி போகிற 2 லிட்டருக்கு தேவையான அளவு சின்ன வெங்காயம். அவ்வளோதான் நம்மளோட எல்லா இன்க்ரீடியன்ஸ். இப்போ இதெல்லாம் என்ன பண்ண போகிறோன்னா, எதெல்லாம் அரைக்கணுமோ அதெல்லாம் அரைச்சிட்டு எண்ணெய் காய்ச்சல் உங்களுக்கு காட்டுறேன். அரைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம எண்ணெய் சட்டி கொண்டு வந்தாச்சு. இந்தியா டெரஸில் கொண்டு வந்தாச்சு. வீட்டுக்குள்ளே வச்சா இது சம்டைம் பொங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த இன்ஸ்டன்ட் வேணாம்னு சொல்லிட்டு நாங்கள் ஜாலியாக மேலே மாடிக்க வந்துட்டோம். எண்ணெய் வச்சாச்சு. எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் நான் ஒன்று உங்களுக்கு என்னென்ன போடுறதுன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். தெரியுதா? அரைச்சி எடுத்துகிட்டு வந்துச்சு. ஆலோவேரா கட் பண்ணி போட்டிருக்கேன். அது ஒரு மாதிரி அரைச்சா ஜெல்லி மாதிரி ஆகிடும் இல்லையா, அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால அதை கட் பண்ணி போட்டிருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. வெந்தயம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கரிஞ்சீரகத்தையும் போட்டுக்கலாம். இதில் என்ன விஷயம்னா, எப்பயே பொங்குறது தெரியுது இல்லையா, நம்ம நல்லா ஹீட் ஆனோடனே நம்ம அரைச்சி வச்ச மிக்சிங் போட்டால் பயங்கரமாக பொங்கி எண்ணெய் கீழே வந்துடும் கண்டிப்பாக. அதனால தான் சேஃபாக நாங்கள் மாடிக்கே வந்தோம். இதை நான் போடும்போது நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போயே பொங்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம சேஃபாக என்ன பண்ணலாம், அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் கலந்துட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு நம்ம தூக்கி வச்சுக்கலாம். அதான் நமக்கும் சேஃப், ஆயிலுக்கும் சேஃப். இல்லைன்னா ரெண்டுமே வேஸ்ட் ஆகிடும். ஓகேவா? அரைச்சதை கொஞ்சமாக போட்டு காட்டுறேன். கொஞ்சம் தான் பார்க்கலாம், இல்லைன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். அதான் நமக்கு நல்லது. எடுத்தாலும் எடுத்து நம்ம சேஃபாகவே பார்த்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் அரைச்சிருக்கேன் பொங்கல், அதனால செஞ்சு பிறகு பார்த்தீங்கன்னா பற்றி பகலமாக தான் வச்சுருக்கேன். அதனால் ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே டன். நான் ஆஃப் பண்ணதே இல்லை, உள்ளே வச்சு சமத்தாக செஞ்சுட்டேன். நீங்கள் செய்யும் போது இதே மாதிரி கேர்ஃபாக செஞ்சுக்கோங்க. அதுதான் பெஸ்ட்டு.
நம்ம கை காலில் ஊற்றவும் வாய்ப்பு இருக்குது, எண்ணெய் வேஸ்ட்டாக போகவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் பெரிய சட்டியாகவே யூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் போட்டிருக்கேன், சிம்மில் வச்சுட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் நல்லபடியாக காயட்டும், அது பார்த்துக்கலாம். இடையில உங்கள்கிட்ட சொல்லாத 2 இன்க்ரீடியன்ஸ் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், மறந்துட்டேன். இது வேம்பாலப்பட்டை, இதுவும் ஹேர் க்ரோத்துக்கும் தான், சருமத்துக்கும் தான், இது ஓகே தான். சும்மா ஒரு பிஞ்சு சேர்த்துக்கிறேன். இன்னொன்று இலை அவரி, நேச்சுரல் இண்டிகோ, பைக் யூஸ் பண்ணுற ஆயில். நமக்கு நேச்சுரலாக இலையாக கிடைக்கல, அதனால் நான் நாட்டு மருந்து கடையில் பவுடராக வாங்கிட்டேன். உங்களுக்கு காமிச்சு தரேன். இது நம்ம அவரிப்பொடி, சும்மா ஒரு பிஞ்சு சேர்த்துக்கிறேன், ரொம்ப சேர்க்கல. நான் சொன்னேன் அவரிப்பொடி போட்டு தான் நல்லா ஃப்ளேவர் கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நான் சொன்ன சீக்கிரம் எக் யார் கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், இது நல்லபடியாக காய்ச்சி 5 மினிட்ஸில் இறக்கினா நம்மளோட ஹேர் ஆயில் ரெடி. நேச்சுரல் ஹேர் ஆயில், நம்ம வீட்டில் நம்மளே யூஸ் பண்ண எந்த வித ஃபால்ட்டும் இல்லாத ஹேர் ஆயில். எல்லோரும் யூஸ் பண்ணி பாருங்கள், யூஸ் பண்ணிவிட்டு ரிவ்யூ சொல்லுங்கள். எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சேஃபாக பண்ணுங்கள், நான் சொன்னது எதுவுமே மறந்துடாதீங்க. ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் இது காய்ச்சோன்னா ஆஃப் பண்ணிக்க வேண்டியதுதான். நல்லா வெயிலுக்கு வந்துட்டோம், ஆர்வ குளாரில் சூடு தான் ஃப்ரெண்ட்ஸ் தாங்க முடியல.